இன்றைக்கு நான் சொல்ல போகிற கதைக்கு பேர் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். வாங்க கதைக்கு போகலாம். அவன் ஒரு சிறுவன், தாயின் சொல்லை தட்டாத சிறுவன். அவள் தன் மகனை அழைத்து, மகனே, கூடத்தில் இருக்கும் பானையிலிருந்து சிறிது மாவை எடுத்து வா, உனக்கு ரொட்டி சுட்டு தருகிறேன் என்றாள். பையன் கூடத்திற்கு ஓடி பானையை திறந்து கோதுமை மாவை எடுத்து தட்டில் வைத்து கொண்டு வந்தான். அப்பொழுது பலத்த காற்று வீசியது. அவன் தட்டில் கொண்டு வந்த கோதுமை மாவு அனைத்தும் காற்றில் பறந்து போய்விட்டது. பையன் காற்றை சபித்தான். மறுபடியும் கூடத்திற்கு ஓடி தட்டில் மாவு எடுத்தான். வெளியில் பார்த்தான். மரங்கள் அசையவில்லை, காற்று இல்லை. தட்டுடன் வீட்டுக்குள் நுழையும் போது முதலில் வீசியது போலவே பலமான காற்று. இம்முறையும் மாவை காற்று அடித்து கொண்டு போய்விட்டது. பையனுக்கு கடும் கோபம். அம்மா திட்டுவாளே என்ற பயம் வேறு. மூன்றாம் முறையாக காற்று இல்லாத நேரத்தில் மிக கவனமாக மாவை எடுத்து கொண்டு வந்தான். அந்த சின்ன புத்தியுள்ள காற்று அவன் சிறுவன் என்றும் பாராமல் அடாவடித்தனமாய் மாவை சிதறவிட்டு போனது. இதனால் வெகுண்ட பையன், காற்றே, உனக்கு என்ன செய்கிறேன் பார், காற்றே, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சவால் விட்டு அதனுடன் ஓடினான். மூச்சிறைக்க வெகு தூரம் ஓடி வந்த பையனிடம் காற்று, தம்பி, ஏன் என்னை துரத்துகிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. நீ பறித்த மாவு அனைத்தும் எனக்கு வேண்டும், இல்லாவிட்டால் என் அம்மா திட்டுவாள் என்றான். புத்தி இல்லாத சிறுவனை, நான் அடித்து சென்ற மாவு தூசியாய் எங்கும் பரவி காணாமல் போயிருக்குமே, அதை எப்படி திருப்பி தர முடியும்? பின் ஏன் வேண்டுமென்றே 3 முறை என் மாவை சிதறடித்தாய்? காற்றாகிய நான் வேண்டுமென்று செய்வதில்லை, மனிதர்களாகிய நீங்கள் தான் பக்குவமாய் நடந்து கொள்ள வேண்டும். பையன் அழ ஆரம்பித்தான். தம்பி, அழாதே, உனக்கு ஒரு மேசை விரிப்பை தருகிறேன். மேசையை எனக்கில்லாத போது விரிப்பு எதற்கு? இது சாதாரண விரிப்பில்லை, ஒரு மாயஜால விரிப்பு. இந்த மேசை விரிப்பை தரையில் விரித்து நீ என்ன உணவுப் பொருட்களை கேட்டாலும் அது கொடுக்கும். ஆச்சரியமாக இருக்கிறதே, எனக்கு மட்டும்தான் உணவு தருமா? இல்லை, நீ கேட்கும் அளவிற்கு உணவு தரும். நன்றி காற்றே, நான் வருகிறேன். மேசை விரிப்பை சுற்றி எடுத்துக்கொண்டு தன் வீடு நோக்கி புறப்பட்டான். இரவு நேரம் வந்துவிடவே எங்காவது தங்கிவிட்டு போகலாம் என்று யோசித்தான். வழியில் ஒரு சத்திரம் இருந்தது, அங்கே சென்றான். சத்திரக்காரனும் அவன் மனைவியும், தம்பி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். இன்று இரவு எனக்கு இங்கே தங்க இடம் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கென்ன, தாராளமாய் தங்கிக்கொள், அனுமதி கொடுத்தார்கள். சிறுவனுக்கு பசித்தது. மேசை விரிப்பே, மேசை விரிப்பே, எனக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும் என்றான். தானாக விரித்து கொண்ட மேசை விரிப்பில் வெள்ளி பாத்திரங்களில் மீன், முட்டை, மாமிசம், ரொட்டி, பழங்கள் வந்தன. இதை பார்த்து கொண்டிருந்த பயணிகளுக்கும் சத்திரக்காரனுக்கும் அவனது மனைவிக்கும் பெருத்த ஆச்சரியமாய் போய்விட்டது. பையன் அங்கிருந்த அனைவருக்கும் உணவு கொடுத்துவிட்டு தானும் உண்டான். சத்திரக்காரனின் மனைவி பேராசைக்காரி, எப்படியும் அந்த மேசை விரிப்பை அபகரித்து விட நினைத்தாள். பையன் தூங்கும் வரை காத்திருந்தாள். நடுச்சாமத்தில் பையன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் தலைமாட்டில் வைத்திருந்த அந்த மேசை விரிப்பை எடுத்துக்கொண்டு அதை போன்ற மற்றொரு மேசை விரிப்பை வைத்துவிட்டு சென்றாள். விவரம் தெரியாத சிறுவன் அந்த சத்திரக்காரின் மேசை விரிப்பை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு பயணமானான். சொல்லாமல் எங்கே சென்றாய்? அம்மா கடிந்து கொண்டாள். அம்மா, இனி கவலையை விடு, இனி நமக்கு உணவுக்கு பஞ்சமே இராது. அனைத்து உணவையும் தரும் அற்புத மேசை விரிப்பொன்றை காற்று எனக்கு பரிசாக அளித்திருக்கிறது. இப்போது பார் அதன் மகிமையை என்றவாறே மேசை விரிப்பை தரையில் விரித்து, மேசை விரிப்பே, மேசை விரிப்பே, எனக்கு உணவு வேண்டும் என்றான். மேசை விரிப்பு விரியவும் இல்லை, அவனுக்கு உணவு தரவும் இல்லை. காற்று தன்னை ஏமாற்றி விட்டதாக நினைத்த சிறுவன் முதலில் காற்றை எங்கே சந்தித்தானோ அதே இடத்துக்கு சென்றான். வா தம்பி, சௌக்கியமா என்று காற்று கேட்டது. என்னை நலம் விசாரித்தது இருக்கட்டும், என்னை நீ ஏமாற்றி விட்டாய். இப்போது உன் மேசை விரிப்பு இதோ இருக்கிறது, எடுத்துக்கொள். என் மாவை எனக்கு கொடு. ஏன் மேசை விரிப்பை திருப்பி தருகிறாய்? நீயும் மேசை விரிப்பும் ஒரு முறைக்கு மேல் உணவு வரவில்லை. ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று காற்று உணர்ந்து கொண்டது. தம்பி, கவலைப்படாத, இந்த முறை சேவல் ஒன்றை உனக்கு தருகிறேன். சேவலே கூவு என்று சொன்னால் போதும், அது கூவும். அது கூவுவதற்கு வாயை திறந்தவுடன் அதன் வாயிலிருந்து பொற்காசுகள் கொட்டும். இதுவும் மேசை விரிப்பு போல மோசம் செய்து விடாதே. நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கையுடன் எடுத்துச் செல். மிக்க மகிழ்ச்சியுடன் சேவலை பெற்றுக்கொண்டு நடந்தான் சிறுவன். சூதுவாது தெரியாத சிறுவன் அன்று இரவு அதே சத்திரத்தில் தங்கினான். இம்முறை சேவல் ஒன்றை பையன் கொண்டு வந்திருப்பதைக் கண்ட சத்திரக்காரனின் மனைவி, இச்சேவலிலும் மகிமை இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். தம்பி, மேசை விரிப்பு போல இந்த சேவலும் உணவை தருமா? இது உணவை தராது, ஆனால் இது கூவும் போது பொற்காசுகள் விழும். இதை நான் நம்ப
நான் நம்ப மாட்டேன். இதோ பாருங்கள் என்ற சிறுவன் சேவலே கூவு என்றான். சேவல் கூவியது. என்ன ஆச்சரியம்! பொற்காசுகள் அதன் வாயிலிருந்து பொல பொலவென கொட்டியது. சத்திரக்காரன் மனைவிக்கு மெத்த ஆச்சரியமாய் போய்விட்டது. பேராசைக்காரியான அவள் இம்முறையும் அதை அபகரிக்க நினைத்தாள். மேசை வெறிப்பை திருடியது போல இரவு நடுநிசையில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அருகில் கட்டியிருந்த சேவலை கவர்ந்து கொண்டு அதே போன்று மற்றொரு சேவலை கட்டி வைத்து விட்டாள். பையன் வீடு வந்து சேர்ந்தான். அன்னையிடம் அதிசய சேவல் பற்றி பெருமையுடன் கூறினான். சேவலே கூவு என்றான். அவன் பலமுறை கூவியும் சேவல் கூவவில்லை. மறுபடியும் காற்றிடம் வந்தான். காற்றே, உன் ஏமாற்று வேலை இனியும் வேண்டாம். பிடி உன் சேவலை, எடி என் மாவை. வெட்டொன்று துண்டு நின்றாக கேட்டான். தம்பி, கடைசியாக உனக்கு ஒரு தடியை தருகிறேன். அது உனக்கு நான் கொடுத்த சேவலையும் மேசை விருப்பையும் பெற்றுத்தரும். நீ அந்த சத்திரத்தில் தங்கிய போதுதான் தவறு நடந்திருக்கிறது. தடியை யார் தொடுகிறார்களோ அப்பொழுது அடி என்று சொல். பிறகு பார் வேடிக்கையை. 3ஆம் முறையாக பையனை பார்த்த சத்திரக்காரன் மனைவிக்கு மகிழ்ச்சி பிடிவிடவில்லை. இது மந்திரத்தடியாக இருக்கும், இதுவும் நமக்குத்தான் என்று கற்பனை சுகத்தில் மிதந்தாள். நடு இரவு பையன் அதே இடத்தில் படுத்திருந்தான். இப்பொழுது மனைவியுடன் சத்திரக்காரனும் சேர்ந்து கொண்டான். இருவரும் தவழ்ந்து தவழ்ந்து வந்தார்கள். சத்திரக்காரிதான் தடியை முதலில் தொட்டாள். இதுவரை தூங்குவதோல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த சிறுவன் அவள் தொட்டவுடன் அடி என்று கூவினான். தடி நோட் நோட் என்று சத்திரக்காரனையும் அவன் மனைவியையும் அடிக்க ஆரம்பித்தது. அவர்கள் ஓடினார்கள். விடாதே, அடி என்று கட்டளையிட்டான் சிறுவன். அந்த மாயத்தடி இருவரையும் அடியோ அடியென அடித்தது. சுழற்றி சுழற்றி அடித்தது. அவர்கள் உடம்பெல்லாம் காயம். ஐயோ, செத்தோம் பிழைத்தோம் என்று ஓலமிட்டார்கள். எங்கே என் மேசை விருப்போ? எங்கே என் சேவல்? எங்களிடம்தான் இருக்கிறது, இதோ கொண்டு வருகிறோம். கொண்டு வந்து கொடுத்தார்கள். தடியே வா என்றதும் அது சிறுவனிடம் வந்தது. அவர்கள் சிறுவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். இதுதான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்கிற கதை. இதை என்ன நீதி இருக்கு? தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தர்மம் தண்டித்தே தீரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.